இசைத்துறையில் மிளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம். அவர்களை கௌரவிக்கும் வகையில் மலேசிய தமிழ் கலைஞர்களின் குரல் இயக்கம் இவ்வாண்டிற்கான மலேசிய இந்திய இசை கலைஞர்களின் விருது விழாவை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த விருது விழா கில்லான் தியசார் மாநாட்டு மண்டபத்தில் டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. பின்னாடி இருக்கக்கூடிய கலைஞர்கள் இன்ன வரைக்கும் எந்த நிகழ்வுலையும் நான் பார்த்துட்டு அவங்க அறிமுகப்படுத்துனாங்க. ஆனால் அவங்களோட சேவை தான் பெரும் சேவையாக இருக்கும். இன்றைக்கி அவங்கள பார்த்து நிறைய கலைஞர்கள் பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. பட் அவங்களும் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒரு முன்னோடியாக இருந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க இன்னைக்கு வரைக்கும் யாரும் வெளியே கொண்டு அங்கீகாரம் கொடுத்தது கிடையாது. ஸோ இவங்களை வெளியே கொண்டு இவ்வளோ கலைஞர்கள் இவ்வளோ ஆண்டு காலமாக இங்கே கலை சேவை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த நம்ம உலகத்துக்கு தெரிவிக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அதனோட அந்த முயற்சி இன்னைக்கு நினைவாக இருக்கின்றோம். இசைத்துறையில் பல்வேறு வகைகளில் பங்களித்து வரும் இசைக்கருவி வாசிப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என 10 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படும். எங்களுடைய முன்னாள் தேசிய தலைவர் அமரன் கலைஞர் வி பாலச்சந்தர் அவர்களோட சிந்தனையில் இந்த நிகழ்வு உருவாக்கப்பட்டது. ஆனால் 2021 ஒரு தெரிஞ்சுக்கோம், கோவிட் காலகட்டமாக இருந்த ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்வு நம்ம செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த நிகழ்வு நம்ம திருப்பி இந்த நிகழ்ச்சியை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2024 இந்த நிகழ்ச்சியை மலேசியாவில் முத மேடை மெல்லிசை இசைக்கலைஞர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம படைக்க இருக்கிறோம். மைகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ டத்தோஸ்ரீ டாக்டர் சா விக்னேஸ்வரன் ஐயா தலைமையில் இந்த மலேசிய இந்திய இசைக்கலைஞர்களுக்கான விருது விழா நடைபெற உள்ளது. அது மொத்தம் 52 பேருக்கு இந்த அங்கீகாரம் நம்ம கொடுக்கப்படும். அதோடு மட்டுமல்லாது இளம் இசை கலைஞர்களுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களின் திறமையை மக்கள் முன் கொண்டு வரவும் இத்தகைய விருது விழாக்கள் வகை செய்கின்றன. கலைஞருக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் வழங்குறோம் அப்படின்னும் போது அந்த அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய ஆட்கள் யாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டின் முக்கிய தலைவர்கள், பெருந்தலைவர்கள் மற்றும் ஒரு நல்ல கலைஞர் கையில் இது கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் பேசி முடிவெடுத்ததில் தான் தமிழ்நாட்டில் மேடை மெல்லிசை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் திரு வி லக்ஷ்மணன் அவர் சிறப்பிடுகிறார். அவர் நிகழ்வுக்கு இந்திய இசைக்கலைஞர்களின் திறமைக்கு வழங்கப்படும் இத்தகைய அங்கீகாரம் அவர்களின் வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் உந்துகோலாக திகழ்கின்றன என்றால் அது மிக இல்லை.